காலங்காத்தால அம்மா சீக்கிரம் ஓடி வா ரெயின்போ அப்படின்னு என் பையன் சொன்னான். இருறா பால் அப்புறம் காஃபிலாம் போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ரெயின்போ நமக்கு என்ன வெயிட் பண்ணுமா என்ன? போயே போச்சு. இதுக்கு தான் இயற்கை எப்போவுமே நமக்காக வெயிட் பண்ணாது. அதுவாக நமக்கு காட்சி அளிக்கும் போது நம்ம தான் பார்த்துக்கணும். லெசன் லேர்ன்ட். எனிவேஸ், இன்றைக்கி இந்த குட்டி விலாகில் என்னோடய ரொம்ப ஸ்பெஷலான குட்டி குட்டி க்யூட்டான மொமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஸோ ரசம் பண்ணியாச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு தேங்காய் சாதமும் வடாமும் ரெடி பண்ணியாச்சு. நான் தயிருக்கு வந்து எப்போவுமே பசும்பால் தான் இப்போ கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பாலை சூடு பண்ணி அது தனியாக செட் பண்ணியாச்சு. ஏதோ பிசி ஸ்ரீராம் ரேஞ்சுக்கு நானும் வேறு கேமரா ஆங்கிள்லாம் ட்ரை பண்ணாலும் என் சின்ன பையன்தான் பயங்கரமாக எக்ஸைட் ஆவான். ஸோ அதனால் நானும் அவனுக்கு அதுக்கு இருக்குத்தானே ஏதாவது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி வித்தையெல்லாம் காமிச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் சோமையாக குளிருதுமா சென்னையில் இப்போது குளிர். சரி ஓகே ரைட்டு, ஒரு ஸ்வெட்டரை போட்டு விடுவோம் அப்படின்னு அவன் கூட இந்த மாதிரி எதையா லூசுத்தனத்தை எதாவது பண்ணிவிட்டு காய்ச்சின பாலில் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இல்லை, ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். இது வந்து சுகர் ஆடட் தான், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப ரொம்ப ரேராக சரி கலதைங்க பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கி பேக் பண்ணேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் அவங்களுக்கு வந்து பீனட் பட்டர் அண்ட் ஜாம் மிக்ஸ் பண்ணி தடவி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி வச்சு ஓட்டியாச்சு. என் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி என் குட்டி பையன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப எக்ஸைட் ஆவான். ஸோ அதனால் அதை முடித்து சுவாமியும் ப்ரே பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கீழே போனோன்னே இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஆமாம்மா ப்ளீஸ் நீயும் என் கூட வாமா, என்னை கொண்டு வந்து வேன்லலாம் ஏற்றி விடுமா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நடக்கும் தெரியாது இல்லையா. குட்டிக்கு பாய் சொல்லும்போது உள்ளே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் செம்ம சவுண்டு. ஸ்கூலில் இன்றைக்கி என்ன நடக்க போதோ. அப்படியே காய்கறி பழம் எதாவது இருக்கா பார்க்கலான்னு எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற காய்கறி கடைக்கு போகும்போது இந்த பையன் வரான். சரி ஈவினிங் ஒரு கொஞ்சிட்டு உள்ளே போனால் ஃப்ரெஷ் ப்ராக்கலி அண்ட் பனானாஸ் இருந்துச்சு. அதை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னியோட விலாக் முடிஞ்சது. இதோட அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு குட்டி பையனை எப்படி வெறுப்பேற்றினேன்னு மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஸ்டே டில் தி எண்ட். பாய். வாழ்க வளமுடன். மம்மு மம்மு சாப்பிட்டியா? டின் மம்மு இங்க மம்மு தரேன், வா வா. சாப்பிட்டியா இல்லையா? சோ வாண்ட தாச்சு. டின் மம்மு பா. டின் ஏந்திரு. சரி ஏமாத்தல, நிஜமா தரேன், வா. டின் மம்மு வா. நம்பலாமா வேணாமா? ஒரு தடவை ஏமாந்துட்டு அடுத்து ஏமாற மாட்டியா நீ? அச்சோ.